ஏய் ஏய் நில்லுடி ஏய் நில்லு ஓ ஓ ஐயா என்னைய என் குழந்தையை காப்பாத்துங்க ஐயா. கட்டின புருஷன் அவரோட வாழ்த்துன்னு சொல்லி என் குழந்தையை பிரிச்சு தூக்கிட்டு போக பாக்குறாரு ஐயா. ஐயா பொண்டாட்டி தள்ளி வச்சுட்டு இன்னொரு பொண்ணு காலையிற இவருக்கு ஒரு புத்திமதி சொல்லுங்க ஐயா. சும்மா போய் சொல்லாதடி. ஐயா எனக்கு இவ கூட வாழ பிடிக்கலங்க. குழந்தைய கேட்டா கொடுக்க மாட்டேங்கிறா. ஐயா நீங்க தான் ஏதாவது சொல்லி என் பிள்ளைய என்கிட்ட வாங்கி கொடுக்கணுங்க. சும்மா ஒண்ணும் கேட்கலையா, இருக்கிற சொத்து பத்தெல்லாம் எழுதி வச்சுட்டு தான் கேட்கறேன். பிறந்தது பொம்பளை பிள்ளையா இருந்தா இவ கூட எக்கடை கட்டு போட்டேன்னு விட்டுருவேன். ஆம்பளை பிள்ளையாச்சே, என் பேரை சொல்ல ஒரு வாரிசு வேணாங்களா? நீங்க தான் எப்படியாவது என் குழந்தைய வாங்கி கொடுக்கணும். ஐயா எனக்கு சொத்தும் வேணாம் சுகம் வேணாம். நான் 10 மாசம் சுமந்து பெற்ற குழந்தையை மட்டும் என்கிட்டயே விட்டு சொல்லுங்க ஐயா. காவைத்து கஞ்சி ஊத்தியாவது நான் காப்பாத்திக்கிறேன் ஐயா. ஏய் குழந்தைய குடுறி. ஏய் ஐயாவே சும்மா இருக்காருல குடுறி. ஏய் குடுறி. என் குழந்தை குடுறி. ஏய் முன்னாடி அழுவுறியா? ஏய் ஏய் நிறுத்துடா. சிவ சிவ சங்கர ஹர ஹர சங்கர இந்த கூட்டத்தை பார்த்து 10 சுத்து சுத்திட்டு வந்து உன் பிள்ளைய வாங்க போடா. வயிற்றுல கல்ல கட்டிக்கிட்டு 3 சுத்து சுத்துறதுக்குள்ள மூச்சு வாங்குது. 10 மாசம் வயிற்றுல புள்ளைய சுமந்துக்கிட்டு பத்திய வந்து பெத்தாலே அவளுக்கு எவ்வளவு மூச்சு வாங்கிருக்கும். பெத்தவ இருக்கும்போது பெத்த பிள்ளை உனக்கு மட்டும் எப்படி சொந்தமா முடியும்? பிறந்தது பொண்ணா இருந்தா கேடு கட்டு போட்டுன்னு சொல்றியே, உன்னை பெத்த அம்மா ஒரு பொண்ணு தானடா. அவங்க ஆம்பளை பிள்ளைய வேணாம்னு சொல்லியிருந்தா நீ பிறந்திருப்பியா? அப்படி வளர்ந்துருப்பியா? நீ தாலி கட்டின காரணத்துக்காக புள்ளையும் சுமந்துக்கிட்டு உன்னையும் சுமந்திருக்காளடா. அந்த நன்றிக்காவது அவங்கள காலமெல்லாம் நீங்கள தோல்ல சுமக்கணும். அதை விட்டுட்டு பொண்டாட்டி வேணாம் புள்ள மட்டும் வேணுங்கிறியாடா மடையா? நீ எல்லாம் ஒரு ஆம்பளையாடா? போடா போய் ஒழுங்கா குடும்பம் நடத்து. ஐயா என்ன மன்னிச்சிருங்க ஐயா. தாலி கட்டின பொண்டாட்டி பெத்த தாய்க்கு சம்பவன்றதை புரிஞ்சுக்கிட்டேன் ஐயா. இனிமே இந்த மாதிரி தப்பு செய்ய மாட்டேன். என் பொண்டாட்டியும் குழந்தையும் கடைசி வரையும் கண் கலங்காம காப்பாத்துவேன் ஐயா. அப்படி சொல்லு. சேர்ந்து வாழு போ. சிவ சிவ சங்கர ஹர ஹர சங்கர என்னால ஓட முடியலங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் தான் பழவந்தாரம் வந்துடும். அந்த ஊருக்குள்ள போயிட்டோம்னா வாசுதேவ் ராயர் நம்ம எப்படி காப்பாத்துவார்? கொஞ்சம் பொறுத்துக்கமா. சிவ சிவ சங்கர ஹர
நம்ம ஊர் எல்லையில உசுருக்காக 3 ஜீவன் போராடிக்கிட்டு இருக்கடா. நம்மள நம்பி வந்தங்களை காப்பாத்தணும். வண்டியை கட்டுறான்.